الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. அல்லாஹ் குடங்கள் மிகப்பெரிய மாதமாகிய பள்ளிவாயில் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளில் ஆஷுராவுடைய நோன்பை நோட்டவர்களாக வந்தமர்ந்திருக்கும் என தர்ம இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சு பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். இந்த ஆஷுராவுடைய நோன்பை நாங்கள் ஏன் நோக்குகிறோம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து சென்ற நேரத்திலே அங்கு மதீனாவில் இருந்த யூதர்கள் இந்த 10ஆம் நாள் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் நோன்பு நோக்குபவர்களாக கண்டார்கள். அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் ஏன் நோன்பு நோக்குகிறீர்கள்? சொன்னார்கள், இன்றைய தினத்தில் தான் எங்களுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்த நாள். எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோன்பு நோக்குகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட நாங்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருங்கியவர்கள். எனவே நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு நோட்க மிக தகுதியானவர்கள் என்று சொல்லி 10ஆம் நாள் நோன்பு நோட்பதோடு அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதத்தில் 9ஆம் நாளும் நோன்பு பிடிக்கும்படி சொன்னார்கள். அப்படி மிஸ் ஆகின்ற நேரத்திலே ஒன்று 9, 10 அல்லது 10, 11 நோன்பு நோட்பது சிறந்தது. 10ஆம் நாள் நோன்பு நோட்பதற்கான காரணம், அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து பாதுகாத்த நாள். 9 அல்லது 11 நோன்பு நோட்பதற்கான காரணம் அது யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி. இந்த நோன்பை நோட்பதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற லாபம் என்னவென்றால், சென்ற வருடத்தின் அனைத்து சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு 2 பக்கம் இருக்கிறது. இடது சைட்டில் நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்காக பாவங்கள் பதிவு செய்யப்படுகிறது. எங்களுடைய வலது பக்கத்தில் நாங்கள் செய்கின்ற நன்மைகள் பதியப்படுகின்றன. அதிகமான கண்ணியமானவர்களே, அதிகமான பாவங்கள் நாங்கள் சிறிய பாவங்கள், நாங்கள் செய்கின்ற சிறிய பாவங்கள் அனைத்தும் அது கூடி குறைந்து கொண்டு செல்லும். எப்படி குறையும்? நாங்கள் செய்கின்ற நன்மைகள் அதிகமாக இருந்தால், இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன. எப்படிப்பட்ட பாவங்கள்? சிறிய பாவங்களை நாங்கள் செய்கிற நன்மைகள், wudu செய்வதன் மூலமாக, தொழுவதன் மூலமாக, அதே போன்று மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, அதே போன்று கஷ்டப்பட்டு சுபஹ் தொழுகைக்கு வருவதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாங்கள் செய்த சிறிய பாவங்களை மன்னிக்குகிறான். பெரும் பாவங்களுக்கு தௌபாவை தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு செய்த ஒரு பெரும் அருட்கொடை தான். வாழ்நாள் மிகவும் குறுகியது, ஆனால் முன் வாழ்ந்த கூட்டத்தினர் அதிகமான வாழ்நாட்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களையும் விட நன்மையில் முந்திக் கொள்வதற்கு பல சந்தர்ப்பங்களையும் பல நேரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் கணித்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் துல்ஹிஜ்ஜா மாதம், சென்ற மாதம் 9ஆம் திரை அன்று அரஃபாவுடைய நோன்பை நோற்றோம். அந்த ஒரு நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? 2 வருடங்களுடைய அனைத்து சிறிய பாவங்களையும் மன்னிக்குகிறான். சென்ற வருடத்தின் ஒரு வருடம், வரப்போகின்ற ஒரு வருடம், 2 வருடங்களுடைய சிறிய பாவங்களை மன்னிக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு முன்னால் ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரே ஒரு இரவு, அந்த இரவு 83 வருடங்களுக்கு சமமானதாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த 1000 மாதங்களை கணக்கு போட்டு பார்த்தால் 83 வருடம். கணித்துக்குரிய மேலானவர்களே, அதே போன்று முஹர்ரமுடைய ஒரு நோன்பு ஒரு வருடத்தில் சிறிய பாவங்களை மன்னிக்கப்படுகிறது. அதன் மூலமாக அல்லாஹ் மன்னிக்குகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு செய்திருக்கின்ற பெரும் அருட்கொடை, பெரும் ஒரு பாக்கியம். சிறிய சிறிய நன்மைகளுக்கு பெரும் நன்மைகள். தான தர்மங்கள் செய்வதற்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள், ஒன்றிற்கு 700 கிடைக்கும். அதற்கு பின்னால் சொல்கிறான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து
உங்களுடைய கஷ்டங்களை பொறுத்து நீங்கள் செய்கின்ற செலவுக்கு அல்லாஹ் பல மடங்காக இரட்டிப்பாக்க தரப்போதுமானவன். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் கணக்கின்றி கொடுக்கக்கூடியவன், விஷாலமாக பல மடங்காக கொடுக்கக்கூடியவன் தான் உங்களுடைய இரட்சகன். அனைத்து விடயங்களை மிக அறிந்தவனாக அவன் இருக்குகிறான். நீங்கள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி கொடுக்கிறீர்கள், எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கொடுத்தீர்கள் என்பதை மிக அறிந்தவனாக இருக்கிறான். அதற்கு ஏற்றாற் போல் அல்லாஹ் உங்களுடன் நடந்து கொள்வான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனாகிய அர் ரஹ்மானுர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுடைய பண்பு. கணித்துக்குரிய மேலானவர்களே, நோன்பு பிடிப்பது என்பது அது எப்பொழுதுமே சிறந்தது. வான் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் கொஞ்சம் சிந்திப்பீர்களானால், கொஞ்சம் நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கொஞ்சம் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நோன்பு பிடிப்பது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு பிடியுங்கள், நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் அது பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும், அந்த ஹதீஸ் பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய கருத்து உண்மையானது. கணித்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு கடமையாக்கின்ற அனைத்து கடமைகளிலும் அது வெறுமனே வணக்க வழிபாடுகளையும் தாண்டி மனிதனுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் நிச்சயமாக பல நன்மைகளையும் பல பிரயோஜனங்களையும் ஏற்படுத்தும் என்கிற விடயத்தில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த இஸ்லாமிய கடமைகளை மருத்துவ நிபுணர்கள், அறிவாளிகள் ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். இஸ்லாமிய கடமைகளில் என்ன இருக்கிறது? இஸ்லாமிய கடமைகளில் நிச்சயமாக ஆரோக்கியம் இருக்கிறது. அது வணக்கத்தையும் தாண்டி உடலுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதே போன்று உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. அதே போன்று அறிவுக்கு பொருத்தமான செயற்பாடுகளாக இருக்கிறது. கணித்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாத்தினுடைய கடமைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், வெறுமனை தௌபாவை எடுத்து பாருங்கள். ஒரு மனிதன் உண்மையான முறையில் தௌபா செய்தால் அந்த அனைத்து விதமான பாவங்களும் உண்மையான முறையில் மனம் திருந்தி மனம் வருந்தி உண்மையான முறையில் ஒரு மனிதன் அனைத்து பாவங்களை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்குகிறான். வெறுமனே தௌபா என்று சொல்வது நடிப்பல்ல. மனம் உண்மையான முறையில் வலிக்க வேண்டும். மனிதனோடு சம்பந்தப்பட்ட குறைகள் இருந்தால் அவர்களிடம் சென்று அந்த உரிமைகளை கொடுக்க வேண்டும். நான் எடுத்த பொருள் என்னிடம் இருந்தால் அதனை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கான பெருமதியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தால் உண்மையான முறையில் மனம் வருந்தி நிச்சயமாக அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற மன உறுதியோடு ஒரு மனிதன் தன்னை தானே திருத்திக் கொள்வானாக இருந்தால் அதுதான் உண்மையான தௌபாவாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியுடைய ஒவ்வொரு சட்டங்களும் அறிவுபூர்வமானது. ஆனால் இன்று சில சமயங்களில் சில மதங்களில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ஒரு ஆற்றுக்கு சென்று குளித்தால் போதுமானது, அல்லது ஒரு 1000 தேங்காய்களை உடைத்து விட்டால் போதுமானது, அல்லது அவருடைய மத குருவிடம் சென்று நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று அவர் ஒரு கொஞ்சம் தண்ணீரை தெளித்து அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கினால் அந்த பாவ மன்னிப்பு செல்லுபடியாகி விட்டது, அவருடைய பாவம் கழிந்து போய்விட்டது. இது அறிவுக்கு அவ்வளவு பொருத்தமானதாக இல்லை. மனதோடும் பொருட்கள் இருந்தால் ஏனையவருடைய பொருட்களை அபகரித்திருந்தால் அந்த உரிமைகளை உரியவர்களிடம் கொடுத்து அப்படி மன்னிப்பு கேட்கின்ற பொழுதுதான் அது உண்மையான மனதோடு சம்பந்தப்பட்ட உண்மையான முறையில் ஒரு மனிதன் அது உணர்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு கடமையாக பாவ மன்னிப்பாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ்। मेरे प्यारे दोस्तों, आज हम बैठे हुए हैं आशूरा, मुहर्रम का 10वां दिन, आशूरा के दिन में रोजा पकड़ते हुए हम बैठे हुए हैं। अल्लाह सुब्हानहु व तआला इस्लाम के हर इबादतों में एक बेनिफिट रखा है, उसमें हमको बहुत मुनाफिया मिलेगा। वो सिर्फ इबादत नहीं, इबादत को भी हटकर इस दुनिया में हमको हमारे दिल को हमारे बदन को उसमें बेनिफिट ज्यादा है। हम ये आशूरा का दिन हम क्यों रोजा पकड़ते हैं?
नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम मदीना को हिजरत करके गया, उधर देखा यहूद लोग रोजा पकड़ते हुए थे। फिर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम पूछा आप लोग क्यों रोजा पकड़ते हैं? बोला आज का दिन फिरऔन से हमारे नबी मूसा अलैहिस्सलाम को अल्लाह ने नजात दिया, इसको शुक्र अदा करने के लिए हम ये रोजा पकड़ते हैं। फिर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया आप लोगों से भी ज्यादा बेहतर हम हैं, मूसा अलैहिस्सलाम को बहुत करीब है, इसलिए हम अल्लाह को शुक्र अदा करने लिए हम पकड़ेंगे। और उसके बाद नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया सहाबा रज़ी अल्लाह अन्हुम, अगर मैं दूसरा साल आने वाला साल में अगर हूं, मैं तासुआ 9वां दिन भी मैं रोजा पकड़ूंगा। ये किसके लिए? ये मुखालफत करने के लिए, यहूदी लोगों को मुखालफत करने के लिए। अगर 9 दिन मुझे मौका नहीं मिला, फिर 11 दिन हम पकड़ना है, लेकिन आशुरा का दिन मेन है। वो नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया ये इस दिन में अल्लाह मूसा अलैहिस्सलाम को नजात दिया। हम 9वां दिन या 11 दिन हम क्यों रोजा पकड़ते हैं? ये मुखालफतुल यहूद, यहूदी लोगों को मुखालफत करने के लिए, उनके साथ हम मिलना जुलना नहीं है। हमारे एक्टिविटी ये यहूदी लोगों के एक्टिविटी से भी बेहतर होना चाहिए। और इसी तरह ये रोजा पकड़ने में हमको क्या मिलेगा? पिछले 1 साल का पूरा छोटे सारे गुनाह माफ हो जाता है। हम पिछले जुल्हिज्जा का 9वें दिन अरफा का दिन हम रोजा पकड़ा, अल्लाह इसमें हमको क्या दिया? 2 सालों का हर छोटे गुनाह माफ किया, पिछले 1 साल का, आने वाले साल का। इस तरह हम देखेंगे हमारा उम्र बहुत छोटे हैं, लेकिन जो हमसे पहले जो उम्मत आया, कौम आया, वो लोग बहुत लंबी उम्र उनको दिया गया था, लेकिन हम कल क़यामत के दिन उम्मतों में नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का उम्मत पहला जन्नत जाएगा इंशाअल्लाह। कि इस तरह वो क्यों हुआ? हम तो छोटे उम्र में था, वो लोग बहुत लंबे उम्र दिया अल्लाह ने, लेकिन उनका अमल तो कुछ ना कुछ फर्क होगा, हमारे तो छोटा होगा, उनका तो ज्यादा होगा। लेकिन इस तरह नहीं, अल्लाह ने किया इस उम्मत पर उसका फजल करम दिया। सिर्फ 1 दिन 2 साल का छोटे गुनाह माफ हो गया, सिर्फ 1 दिन का रोजा 1 साल का छोटे गुनाह माफ हो गया, सिर्फ 1 रात रमजान के महीने में, सिर्फ 1 रात 1000 सालों से भी बेहतर है, सिर्फ 83 साल के बराबर है, सिर्फ 1 रात। अल्लाह इस तरह बहुत कुछ दिया। और अगर कोई बंदा सिर्फ 1 रुपया दे देगा अल्लाह के सबील, अल्लाह के रास्ते में, वो 700 के बराबर है। ये भी इंसान गिनती देखेगा। अगर आज उसको एक अपॉर्चुनिटी मिला, जॉब मिला, फिर वो पहले देखेगा कितना सैलरी, क्योंकि ये इंसान का तबीयत है, इसलिए अल्लाह उधर हिसाब रखा, वरना अल्लाह के पास हिसाब नहीं है। अल्लाह उसका आयत के आखिर में क्या बोला? वल्लाहु युदाइफु लिमन यशा वल्लाहु वासिउन अलीम। अल्लाह किसको चाहे उसका नियत के देखकर अल्लाह उसको हिसाब के बगैर दे देगा। अल्लाह हिसाब के बगैर देने वाला है। अलीम, आप लोगों का जरूरत को अल्लाह देखने वाला है। आप किस टाइम दिया, आप किस मकसद के लिए आप दिया। आपको तो थोड़ा हाजत है, जरूरत है, लेकिन फिर भी आपसे भी बेहतर एक फकीर आया, उसको आपने दिया। अल्लाह ये हालत को देखता है, अल्लाह उसके बाद आपके साथ मामला करेगा। सुभान अल्लाह। इसी तरह ये रोजा सिर्फ इबादत नहीं है, इबादत को भी हटकर इसमें हमारे दिल के लिए और हमारे बदन के लिए इसमें बहुत बेनिफिट है। ये बहुत उलमा ने, साइंसदान ने ये इस्लाम का जो इबादत है उसको चेक किया, उसको बहस किया, उसके बाद वो लोग बोला ये बहुत अच्छा है, उसमें बहुत सेहत है, इंसान के लिए सेहत है, दिन के लिए खुश है, दिल के लिए खुश है और इल्मी वाला है। इस्लाम के जो इबादत है वो इल्म के साथ क्या करेगा? टच करेगा, टच होगा। कुछ रिलीजन में तौबा को देखेंगे हम, तौबा में क्या है? नदामत, हसरत करके अल्लाह के पास, जो अल्लाह के हुकूक में हम अगर कोताही किया, नदामत करके अल्लाह के पास में, उसके बाद इस तरह आपके मुआमले में गलती नहीं करूंगा, मैं अच्छा रहूंगा, ये अल्लाह के मुआमले में। अगर कोई बंदे का मुआमला हो, अगर मैं उसके साथ कोई चीज के ताल्लुक हो, अगर मेरा वो चीज मेरे पास हो, उसको मैं देना है।
अगर वो चीज मेरे पास नहीं है उसके कीमत में उसको देना है, उसके बाद उससे माफी मांगना है। ये हो गया, फिर उसके बाद दिल सच्चा होकर अगर कोई बंदा तौबा करेगा अल्लाह उसको मिटाएगा, वो गुनाहों को अल्लाह मिटाएगा। लेकिन कुछ रिलीजन में अगर कोई दरिया में वो लोग नहाए उसका सारे गुनाह माफ हो गया, ये किस तरह हो सकता है? अगर उसके पास से दूसरा बंदे का वो चोरी किया हुआ है पैसा है, अगर उसको वो नहीं दिया फिर वो किस तरह का तौबा है? अगर 1000 नारियल तोड़ दिया ये तौबा कबूल हो जाएगा? नहीं, जो उसके पास हुकूक है उसको वो अदा करना है, दिल सच्चे होने के साथ वो तौबा करना है। और एक रिलीजन में अगर वो अपने फादरी के पास जाकर मैं इस तरह गुनाह हो गया आप मुझे माफी मांगो, फिर वो थोड़ा पानी मिलाकर थोड़ा इस तरह करके वो माफी दे देगा, फिर उससे माफी हो जाता है, तौबा हो जाएगा? नहीं। लेकिन इस्लाम का जो तौबा है वो बेस्ट है, इसमें वो अक्ल भी उसको मान लेगा, इल्म भी उसको मान लेगा। इस तरह वो लोग ப்ரூஃப் किया। எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்பு என்பது வெறுமனே ஒரு கட்டாய கடமை அல்ல, அது எங்களுக்கு கடமையையும் தாண்டி வணக்கத்தையும் தாண்டி இந்த உலகத்திலேயே எங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு வணக்கமும் கூட. ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பதன் மூலமாக அவனுடைய உடல் வலிமை பெறுகிறது. ஏன்? வளமையாக சாப்பிட்டு வருகின்ற அந்த சாப்பாட்டு அது சவிபாட்டு மண்டலத்துக்கு சென்று போய் அதனுடைய வேலையை அது செய்கிறது. எனவே ஒரு மனிதன் நோன்பு பிடிப்பதன் மூலமாக 2 நேரத்தில் அதற்கு ஓய்வு கொடுப்பதன் மூலமாக அது ராகத் அடைகிறது, அது கொஞ்சம் ஓய்வடைகிறது. அது மாத்திரமா, உடம்பில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு, எண்ணெயுடைய அளவை அது பராமரிக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, பல நோய்களை தடுக்கிறது. கணித்துக்குரிய மேலாளர்களே, கேன்சர் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிகிச்சை முறை என்னவென்றால் 10 மணி அளவில் சாப்பிட்டால் மாலை 4 மணிக்கு தான் சாப்பாடு கொடுப்பார்கள். சாப்பாட்டுக்கு இடையில் கேப் விட்டு விட்டு சாப்பாடு கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் கேன்சருடைய செல்லை பசி இருப்பதன் மூலமாக அந்த செல் அப்படியே செத்து விடுகிறது. அதற்குரிய உணவு செல்லடையாமல் அது தானாகவே செத்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். அது மாத்திரமா, என்றும் இளமையோடு இருப்பதற்கு இந்த நோன்பு எங்களுக்கு உதவுகிறது. அதே போன்று எங்களுக்கு பொறுமையை கற்றுத்தருகிறது. பசியின் நியமத்தை, தாகமாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை, தண்ணீருடைய நியமத்தை, அருட்படையை எங்களுக்கு கற்றுத்தருகிறது நோன்பு. அதனால் ஏழை எளிய மக்களை பார்க்கும் பொழுது, கஷ்டப்படுகின்ற ஒரு மனிதனை பார்க்கும் போது எங்களுக்கு மனதில் கவலை அளிக்கிறது. ஏன்? நான் இது போன்ற ஒரு கட்டத்தை கடந்து வந்தேனே, 17 மணித்தியால் நோன்பு நோற்றேனே, அதில் தாகமாக இருப்பது, பசியோடு இருப்பது எவ்வளவு கஷ்டமானதே. இந்த மனிதர்கள் 2 நாட்களாக சாப்பிடவில்லையே, அவருடைய வேலை ஒரு கிழமையாக அவர் வேலைக்கு செல்லவில்லையே, அவர்களுக்கு சிறிய சிறிய பிள்ளைகள் இருக்கிறார்களே என்ற எண்ணம் எனது மனதில் தோன்றும். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, எனவே இஸ்லாம் வெறுமனே ஒரு விடயத்தை இலகுவாக காட்டித் தரவில்லை. நெலும்புகள் உருவாகினால் அந்த நெலும்புகளை அழிப்பதை விட புத்திசாலித்தனம், எந்த நெலும்பு உருவாகுவதற்கு எந்த கழிவு நீர் காரணமாக இருந்ததோ அந்த கழிவு நீரை அகற்றுவதுதான் புத்திசாலித்தனம். அதே போன்றுதான் இஸ்லாம். இந்த நவீன உலக மருத்துவம் எங்களுக்கு மருந்துகளை காட்டித் தருகிறது. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு நோய் உருவாகுகின்ற அந்த இடத்தை எங்களுக்கு காட்டித் தருகிறது. நீங்கள் இதனை பேணினால் உங்களுக்கு நோயே வர மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். எனவே இஸ்லாம் அதே போன்ற ஒரு வேலையைத்தான் செய்கிறது. இன்றைய அதிகமான நோய்களுக்கு மெயின் காரணம் கட்டுப்பாடில்லாத உணவு முறை. இஸ்லாம் சொல்கிறது என்ன தெரியுமா? வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள், குடியுங்கள், எல்லை மீறாதீர்கள். எல்லை மீற வேண்டாம். சாப்பாடு, உணவு என்பது அது அளவோடு இருக்க வேண்டும். சொன்னார், உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வயிற்றை நீங்கள் 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வயிற்றை நீங்கள் 3ஆக பிரித்துக் கொள்ளுங்கள். ஒரு பகுதி உணவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு பகுதியை நீருக்காக வேண்டி வைத்துக் கொள்ளுங்கள், இன்னொரு பகுதியை காலியாக விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சும் வயிறும் ஒரே சமம். நோய் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நோய் வந்தது இறுதி நேரத்தில் மட்டும்தான், மரணிக்கின்ற அந்த ஒரு கிழமைக்கு நேரத்தில் தான் தலைவலியும் காய்ச்சலும் ஏற்பட்டது.
நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் ஹிம்யத்து ரஅசு குல்லி தா, பத்தியமாக இருப்பது அதுதான் சிகிச்சைகளிலே சிறந்த முறை, பத்தியம் காப்பது. அல் மஇதா பைத்துத் தா, இறப்பை எங்களுடைய உணவு போய் சேருகின்ற அந்த இடம் அதுதான் நோய்களின் பிறப்பிடம். அல் விகாயத்து கைரு மினல் இலாஜ், நோய் வந்ததற்கு பின்னால் சிகிச்சை செய்வதை விட நீங்கள் நோய் வராமல் உங்களை காத்துக் கொள்வதுதான் சிறந்த முறை என்றெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு அழகான வழிகாட்டலை வழிகாட்டி இருக்கிறது. मेरे प्यारे दोस्तों, ये रोजा में हमको क्या मिलेगा? हमारे बदन के लिए कुव्वत मिलेगा, सेहत वाला है, आफियत वाला है। और इसमें बहुत बीमारियों के लिए इलाज है रोजा। हमको पता है कैंसर बहुत शदीद वाला, बहुत बेहतरीन एक बीमार है, इंसान का सूरत को बिगड़ेगा, बालों को उतारेगा, लेकिन इसका इलाज का वजह कैफियत क्या है? गैप देखकर उनको खाना खिलाना है। अगर गैप दे देंगे, बहुत लंबा गैप दे देंगे, कैंसर का सेल्स खुद बेखुद मर जाएगा। क्यों? उसका खाना नहीं मिल रहा है। और हमारे जवानी कुव्वत ये बरकरार रहेगा। इसलिए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया, रोजा में दाऊद अलैहिस्सलाम का रोजा बहुत अच्छा है। क्यों? एक दिन रोजा है, दूसरा दिन रोजा नहीं है। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम भी इसी तरह रहेगा, कभी कभार ज्यादा टाइम रोजा रखेगा। और हम रोजाना खाते हैं, हमारे जो हजम होने वाला एक चीज है उसको हम थोड़ा राहत देना है। अगर इस तरह हम राहत दे देंगे वो अच्छा रहेगा। और इसी तरह जो बंदा अच्छी तरह रोजा पकड़ेगा उसका दिल में सुकून आ जाएगा, उसका शहवत नीचे हो जाएगा, खाने का पीने का, और दूसरा जो औरतों का जो शहवत है वो भी कम हो जाएगा। इसलिए नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम बताया, अगर आपके पास पैसा नहीं है लेकिन शादी करने का इरादा है, लेकिन आप लोग माल नहीं है, उसका नफका करने का आपके पास पैसा नहीं है, फिर आप लोग शादी नहीं करो, रोजा पकड़ो। ये रोजा आपके लिए एक अच्छी तरह सबब बन जाएगा, वसीला बन जाएगा। क्यों? उससे हमारे दिल, हमारे बदन का गर्माइश को बरकरार रखेगा, बैलेंस में रखेगा। கணித்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாம் யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்க முடியாது, அவர்களுக்கான சொத்து செல்வங்கள் இல்லை, செலவழிக்க முடியாத மனைவி பிள்ளைகளுக்கு என்று இருந்தால் அவர்களுக்கு திருமணம் முடிக்காமல் அவர்களுக்கு நோன்பு பிடிக்க சொல்லி இருக்கிற இஸ்லாம். ஏன் தெரியுமா? இந்த நோன்பு அது கேடயமாக இருக்கும், தங்களுடைய ஆசைகளை கட்டுப்படுத்துவதற்கு அது சரியானதாக இருக்கும். ஏன் தெரியுமா? எங்களுடைய உடம்பில் உஷ்ணம் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது. அந்த வெப்பத்தை இந்த நோன்பு என்ன செய்யும்? பேலன்ஸ் பண்ணும். கூடினாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. எனவே சமநிலைக்கு வைக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த நோன்பு. எனவே இந்த நோன்பு பிடிப்பதன் மூலமாக எங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இருக்கிறது. கணித்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதன் சாப்பிடுவதை எப்பொழுது பசி ஏற்படுகிறதோ அப்பொழுது சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது பசி கொஞ்சம் இருக்கிறது இன்னும், அப்படி இருக்கின்ற நேரத்தில் கையை எடுத்து விட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கட்டுப்பாடில்லாத உணவு முறைதான் அதிகமான நோய்களுக்கு அடிப்படை காரணம். பத்தியம் எல்லா நோய்களுக்கும் சிறந்த வைத்தியம். எனவே ஒரு மனிதன் சாப்பிடுவனாக இருந்தால் பசி எப்பொழுது ஏற்படுகிறதோ நேரத்தை வைக்க கூடாது. 8 மணி, 1 மணி, 6 மணி நேரத்தை வைக்க கூடாது. தன்னுடைய உடம்புக்கு வயிற்றுக்கு எப்பொழுது பசி ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் சாப்பிட வேண்டும். பசி குறைந்து தற்பொழுது பசி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது என்று இருக்கும் பொழுதே கையை எடுத்து விட வேண்டும். இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்தால், தன்னுடைய உணவு பழக்கத்தை அமைத்துக் கொண்டால் அவன் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அதனால் தான் இஸ்லாம் எங்களுக்கு திங்கட்கிழமை, வியாழக்கிழமை என்று ஒரு கிழமையில் 2 நோன்புகளை நோட்பது சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறது. கிழமையில் 2 நோன்பு. அதே போன்று ஒவ்வொரு மாதத்திலும் ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய 13ஆம் பிறை, 14ஆம் பிறை, 15ஆம் பிறை மாதத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து நோன்பு பிடிப்பது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, 6 3 9 30 நாட்களில் அல்லது 29 நாட்களில் 9 நாட்கள் நோன்பு பிடிக்க எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது, சுன்னத்தாக்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள், வெப்பங்கள் அனைத்தும் அழகானதாக இருக்கும்.
உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்க்கும். ஒரு மனிதன் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருப்பான் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. मेरे प्यारे दोस्तों, ये रोजा पकड़ने से हमको बहुत मुनाफा मिलेगा, इसलिए रमजान का महीना पूरा का पूरा रोजा रखने वाला महीना है। लेकिन इसमें अफसोस क्या है, सहरी के टाइम, इफ्तारी के टाइम हम जो गैप हुआ उसके बिल्कुल उससे भी ज्यादा हम खा लेते हैं, इसलिए हमको उसका बेनिफिट नहीं मिल रहा है। और इसी तरह नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम एक महीने में, हर महीने में और हर हफ्ते में 2 दिन रोजा रखना सुन्नत है। पीर का दिन और जुमेरात का दिन, मंडे थर्सडे दिन रोजा रखना सुन्नत है। और हर महीने का 13, 14, 15 अय्यामुल बीद, इसमें रोजा रखना भी सुन्नत है। हम उसको इकट्ठे करेंगे, एक महीने में 9 दिन हम रोजा है। अगर 30 का दिन हो या 29 हो, लेकिन उसमें 10 दिन रोजा रखने का है। अगर हम रोजा रख लिया, हमको क्या मिलेगा, हमारे जो गर्माइश शहवत का जो सबब है वो कम हो जाएगा। और इसी तरह हमारे सेहत हर बरकरार रहेगा। 1 साल हो जाएगा लेकिन हमको छोटा छोटा बीमार आ गया होगा, लेकिन जो बड़ा बीमार नहीं आ गया होगा। कैंसर बिल्कुल नहीं आएगा, कैंसर का सारे सेल खत्म हो जाएगा। इस तरह हमको इस्लाम ने रास्ता दिखाया। எனவே உண்மையான நோன்பு, உண்மையான மருத்துவம். ஒரு மனிதன் உண்மையான முறையில் நோன்பு நோற்றால் இடைக்கட நாங்கள் சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மாதத்திற்கு 9 நாட்கள் சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. திங்கள் வியாழன் போக அது ஒவ்வொரு கிழமையும் சம்பந்தப்படும். அது போக மாதத்தில் 13, 14, 15ஆம் பிறை அய்யாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமி நாட்களில் நோன்பு நோட்பது சுன்னத்தாகும். எனவே ஒரு மனிதன் இதனை பேணி வந்தால் அவன் நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ்வான். எனவே உண்மையான நோன்பு அது உண்மையான மருத்துவம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சுன்னத்தான நோன்புகளை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனை பிடிக்க வேண்டும். அதனை பிடிப்பதன் மூலமாக எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய இளமை, எங்களுடைய எனர்ஜி எல்லாம் பாதுகாக்கப்படும். எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இது போன்ற சுன்னத்தான நோன்புகளை பிடிப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். सच्चा रोजा ये सच्चा एक मेडिसिन है। और ये रोजा बिल्कुल एक तबीयती इलाज है। इब्न सीना रहमहुल्लाह, वो अबू तिब मेडिसिन का फादर है, वो बोला 1 दिन का रोजा रखना मुसलसल 3 हफ्ता मेडिसिन खाने से बेहतर है। கணித்துக்குரியவர்களே, உண்மையான நோன்பு அது உண்மையான மருத்துவம். அதே போன்று மருத்துவத்தின் தந்தை இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு நாள் நோன்பு வைப்பது 3 கிழமை தொடர்ந்து ஒரு மனிதன் ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடுவதை விட சிறந்தது. எனவே வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் சுன்னத்தான நோன்புகளை நோற்று ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.